இல்ல எனக்கு வருமானம் செலவாகிக்கிட்டே போகுதே, எதனால எனக்கு செலவாகுது, இதுக்கெல்லாம் என்ன மாதிரியான பணம் தங்குறதுக்கு, பணம் சேவ் பண்றதுக்கு, இதுக்கெல்லாம் என்ன மாதிரியான பரிகாரம் வழிபாடும் செஞ்சா எனக்கு பணம் தங்கும் அப்படின்னு கேட்கறவங்களுக்கு உண்டான நிச்சயமா அவங்க சுபக்கிரக பார்வையில இருக்காங்க, சுபக்கிரகத்தோட இணைவுல இருக்காங்கன்னா நிச்சயமா சேவிங்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய வெற்றி அவங்க கொடுக்குறாங்க. சரிங்களா? கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அது சம்பந்தப்பட்ட ஒரு வேலையிலயோ ஒரு அது சம்பந்தப்பட்ட பேஸ் மூலமா இவங்களுக்கு இன்கம் அதிகமா வரும், பணம் ஈஸியா ஏர்ன் பண்ணிடலாம். அதன் மூலமா ஒரு வருமானத்தையும் கொடுக்கிறவங்க யாருன்னா ராகு பகவானும் சனி பகவானும் சேர்க்கை பார்வை பெற்றவங்க. கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். டிவிஆர் கார்டன் சிக்னேச்சர் லிவிங் டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955511814. பக்தி கஃபே நேயர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் யோக பிரபாவின் அன்பான வணக்கங்கள். இந்த பதிவுல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா பணம். அதாவது போல வாழ்க்கையில பணம் இன்றியமையாத எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அந்த பணமே பாத்தீங்கன்னா நான் இவ்வளவு தூரம் சம்பாதிக்கிறேன், ஆனா என் கையில நிக்க மாட்டேங்குது, தங்க மாட்டேங்குது. எப்படி நான் இவ்வளவு வருமானம் வந்தாலும் எப்படி செலவாகுதுன்னே தெரிய மாட்டேங்குது. இல்ல எனக்கு வருமானம் வருமா அப்படின்னு கேட்கறவங்களுக்கும் சரி, இல்ல எனக்கு இந்த வருமானத்தினால நான் எதுவும் சேவிங்ஸ் பண்ண முடியுமா, இல்ல எனக்கு வருமானம் செலவாகிக்கிட்டே போகுதே, எதனால எனக்கு செலவாகுது, இதுக்கெல்லாம் என்ன மாதிரியான பணம் தங்குறதுக்கு, பணம் சேவ் பண்றதுக்கு, இதுக்கெல்லாம் என்ன மாதிரியான பரிகாரம் வழிபாடும் செஞ்சா எனக்கு பணம் தங்கும் அப்படின்னு கேட்கறவங்களுக்கு உண்டான பதிவு தான் இந்த பதிவு. முழு வீடியோவும் பாருங்க. உங்களுக்கு உண்டான வழிபாடு பரிகாரத்தை நிச்சயமா சொல்றேன், கவனமா பண்ணுங்க. முதல்ல பாத்தீங்கன்னா பணம் எத்தனாவது பாவகம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 2ஆம் பாவகம், தனலாபத்தை குறிக்கிறது. ஒரு வாழ்க்கையில நம்ம ஓடி ஓடி உழைக்கிறதுக்கு, அதாவது ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஒரு வருமானம் 20ஆ இருக்கும் போது 40ஆ வரணும், 50ஆ வரணும்னு சொல்லிட்டே இருப்போம். ஆனா அப்படி வரும்போது திடீர்னு பாத்தீங்கன்னா நல்லாதான் வருமானம் வந்துட்டு இருக்கும், என்ன இஷ்யூனே தெரியல, ஒண்ணு வேலையில நிக்கிறது இல்ல வருமானம் குறதுன்னு ஏதாவது ஒரு வந்துடும். அதுல முக்கியமா நம்ம பார்க்க போறது ஒருத்தருடைய ஜாதகத்துல 2ஆம் பாவகத்தை தான் பார்க்கணும், வருமானத்தை வச்சு. அப்படி பார்க்கும்போது குரு பகவானும் சரி 2ஆம் பாவகமும் சரி உங்களுக்கு நல்லா இருக்கிறாங்க, நல்ல ஒரு பாவகத்துல இருக்காங்க, நல்ல ஒரு சுபக்கிரக தன்மையோட இருக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு பணம் நிலைத்தன்மையோட வந்துகிட்டே இருக்கும். இல்ல இப்ப விட்டு விட்டு வருது, இல்ல உனக்கு கொஞ்சம் வருமானமே பாத்தீங்கன்னா இந்த மாசம் ஒழுங்கா சம்பளம் கொடுக்குறாங்க, அடுத்த மாசம் சம்பளம் கொடுக்கல, தொழிலே எனக்கு வருமானம் கரெக்டா வந்துகிட்டே இருந்துச்சு, திடீர்னு எனக்கு வரல அப்படின்னு சொல்ற பிரச்சனையே இல்லாம எப்பவுமே ஒரு நிலைத்தன்மையோட அந்த அமௌண்ட் வர வேண்டியது வந்துகிட்டே தான் இருக்கும். இதே இது 2ஆம் பாவகம் 11ஆம் பாவகம் குரு பகவான், இவங்களுடைய 3 பேர்கிட்டயுமே பாத்தீங்கன்னா சுப கிரகம் இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்துல ப்ராஃபிட்டோட சேவிங்ஸ் இருக்கும். அதாவது ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிருக்கீங்க, அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ரெட்டிப்பா லாபம் கிடைக்கும், ஒரு லாட்டரி சீட் கிடைக்கிறதுனால இருக்கட்டும், இல்ல ஏதாவது ஒரு தொழில ஒரு பார்ட்னரா இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிருந்தாலும் சரி, ப்ராஃபிட் அதுக்கு லாபம் ரொம்ப அதிகமா கிடைக்கும். அந்த லாபத்தை ஒரு செலவழிக்கிறங்கிற ஒரு மைண்டுக்கு போகாம இல்ல சேவிங்ஸ், அதாவது செலவு போக சேவிங்ஸ் அதிகமா பண்ணிக்கலாங்கிற ஒரு பெரிய ஒரு உண்மையை அது கொடுக்கும். யாரு? 2ஆம் பாவகம் 11ஆம் பாவகம் குரு பகவான். நிச்சயமா அவங்க சுபக்கிரக பார்வையில இருக்காங்க, சுபக்கிரகத்தோட இணைவுல இருக்காங்கன்னா நிச்சயமா சேவிங்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய வெற்றி அவங்க கொடுக்குறாங்க. சரிங்களா? அடுத்து ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்க போறது பாவ கிரகம் இருந்தா என்ன பண்ண. சுபகிரகம் இருந்தா சரி ஓகே சேவிங்ஸ் ப்ராஃபிட், இது பாவ கிரகம் இருந்தா செலவு கொடுக்கறாரு. நீ செலவு பண்ணதெல்லாம் என்ன செலவு, இப்ப பாரு பாவ கிரகம் நான் வந்திருக்கேல, உன் கையில ₹1 இருக்க விட மாட்டேன், அம்புட்டு காசையும் ஏதாவது ஒரு விஷயத்துல உன்னை செலவு பண்ண வைக்காம விட மாட்டேன்னு சொல்லி உங்க கையில ஒரு ₹100 காசு கூட இருக்க விடாம செலவு பண்ண வைக்கிறது யாருன்னா பாவ கிரகம் தான். பாத்துட்டாங்க, அவனோட இனிவு பெற்றுட்டாங்க அப்படின்னாலே நிச்சயமா செலவு கன்ஃபார்ம் இப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். நான் ஏற்கனவே சொன்னது 11ஆம் இடத்த சுபகிரகம் தான் நல்லா இருக்கும். இதே இது 11ஆம் பாவக அதிபதி நல்ல நிலைமையில இருந்தாலும் ஆதாயம் கிடைக்கும், பண ஆதாயம் நிச்சயமா கிடைக்கும். ஓகே, இதே இது ராகு பகவான் இருந்தாருன்னா, ராகு பகவான் சும்மாவே நம்மளுக்கு ஏதாவது குழப்பத்தை இது கொடுக்கிறவரு. இவரு இந்த பண விஷயத்துல நல்ல 11ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு, இல்ல ராகு பகவான் நல்ல நிலைமையில இருக்கிறாரு அப்படின்னா இவர் என்ன பண்றாருன்னா திடீர்னு ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்குறாரு, பண விஷயத்துல திடீர்னு ஒரு ஆதாயத்தை கொடுக்குறாரு. எங்கிட்டு இருந்தாலும் சரி ஏதோ ஒரு வகையில ஒரு பணம் வரப்போகுதுப்பா, நீங்க எதிர்பாராத ஒரு இடத்துல பண வரவு வரப்போகுது அப்படிங்கிறத ராகு பகவான் உங்களுக்கு கொடுக்குறாரு. இதே இது 11ஆம் இடத்துல உள்ளவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா உங்களை ஆசையை நிறைவேற்றுவாங்க. ரொம்ப நாளா எனக்கு இந்த நகை வாங்கணும் ஆசை, ரொம்ப நாளா இந்த வண்டி வாங்கணும் ஆசைன்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் நிறைய ஆசை இருக்கும் பாத்தீங்களா. அந்த ஆசையை 11ஆம் பாவக அதிபதி நல்ல நிலையில இருந்தாலும் நல்ல சுபத்தன்மை பெற்று இருக்காரு, சுபப்பார்வை பார்த்து இருக்காங்க அப்படின்னாலும் உங்கள் ஆசை நிறைவேறதுக்கு உண்டான வாய்ப்பு நிச்சயமா அந்த இடத்துல இருக்கு. இதே இது குரு பகவான் நல்ல நிலைமையில இருக்காங்க அப்படின்னா பெரிய லெவல்ல உங்களுக்கு வருமானத்துக்கு ஈட்டதுக்கு உண்டான ஒரு பிசினஸோ இல்ல ஒரு ப்ராஜெக்டோ உங்களுக்கு கிடைக்கும், அதன் மூலமா பெரிய வருவாய் ஈட்டுவீங்க. இதே
இதே இது குரு பகவான் நீசத்துல இருக்காரு, குரு பகவான் சுபத்தன்மை பெற்று இருக்காங்க, ஒரு நல்ல நிலையில இருக்காங்க, சுபபார்வை பார்த்திருக்கும் போது செம்ம ஒரு லாபத்தை கொடுக்குறாரு. இதே இது குரு நீசத்துல இருந்தாரு அப்படின்னா பினான்சியல் அளவுல பெரிய ஸ்ட்ரகிள்ஸ கொடுக்குறாரு. பணத்தினோட சம்பாதிக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும் பட்சத்துல சம்பாதிப்ப என்ன பண்றது அப்படின்னா சேவிங்ஸ் பண்றதுக்கும் சரி, அடுத்து என்ன பண்றாரு நீசமா இருக்கும் போது மொத்தமா ஒரு வருமானம் ஈட்டுறதுக்கேவும் கஷ்டத்தை கொடுக்குறாரு. நீ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும், அந்த பணம் உன் கையில இருக்கிறதுக்கு அதை விட நீங்க கஷ்டப்படணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யார் கொடுக்குறாரு அப்படின்னா நம்ம குரு பகவான் நீசத்தன்மையில இருக்கும் போதும் மறைவு ஸ்தானத்துல இருக்கும் போதும் கொடுக்குறாரு. இதே இது புதன் பகவான் ஸ்ட்ராங்கா இருக்காரு, சுபத்தன்மையோட இருக்கிறாரு. இவர் எப்படி இருக்காரு அப்படின்னா பிசினஸ் மைண்டோட இருப்பாரு. இவருடைய சுப பாவை பார்த்திருக்கும் போதும் சரி, சுபத்தன்மையில இருக்கும் போது பிசினஸ் மைண்ட் எங்கனாலும் சரி அந்த பிசினஸ் மைண்ட்ல தான் இருப்பாரு. இல்ல இந்த ஒர்க் எப்படி பண்ணாதான் கரெக்டா வரும். நார்மல் ஒரு ஸ்மால் பிசினஸ்ல இருந்தே சொல்றேன், ஒரு சின்ன பிசினஸ்ல இருந்து பெரிய பிசினஸ் வரைக்குமே உங்களுடைய மைண்ட் இந்த கடையை எப்படி விரிவுபடுத்த, இந்த ஹோட்டல் எப்படி விரிவுபடுத்தங்கிற ஒரு மெயின் அந்த யோசனையில தான் இருக்கும். மெயினா இவங்க எந்த பிசினஸ்ல போனாங்க, எந்த வேலையில போனா இவங்களுக்கு சூப்பரா இருக்கும் அப்படின்னா கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், அது சம்பந்தப்பட்ட ஒரு வேலையிலயோ ஒரு அது சம்பந்தப்பட்ட பேஸ் மூலமா இவங்களுக்கு இன்கம் அதிகமா வரும், பணம் ஈஸியா ஏர்ன் பண்ணிடலாம் அதன் மூலமா. இதே புதன் குருவோட சேர்ந்து இருக்காரு, புதன் தனியா இருக்கும்போது குரு தனியா இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு ரிசல்ட் கிடைக்கு. இதன் புதன் குரு நல்ல நிலைமை இருக்காங்க சேர்ந்து இருக்கும்போது பினான்சியல் ரீதியா பிளானிங்க கொடுக்குறாரு. அதாவது நம்ம நம்மளுடைய தேவைக்கு மட்டுமே சம்பாதிக்க கூடாது, பினான்சியல் நம்மளுடைய பின்னாடி வர சந்ததியர்களுக்கு, நம்மளுடைய குழந்தைகளோட குழந்தைகளுக்குன்னு சொல்லி சொத்து சேர்த்து வைப்பாங்க. பாத்தீங்களா, என் பரம்பரை சொத்தை இவ்வளவு சொத்து இருக்கு, இத்தனை வீடு இருக்கு, இத்தனை கம்பெனி நான் வச்சு ரன் பண்றேன், இவ்வளவு இடம் கிடக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா. அவங்க பாத்தீங்கன்னா புதன் பகவானும் குரு பகவானும் சேர்ந்து இருப்பாங்க. ஏன்னா அவங்க ஏன் பண்றத ரொம்ப முழு முயற்சியா ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டு ஏன் பண்ணுவாங்க. அது எல்லாமே அவங்களுடைய தேவைக்கு அவங்களுடைய செலவுக்குன்னு எடுக்கிறத விட பைனான்சியல் பிளானிங் போட்டு ஃபியூச்சருக்கு என்ன தேவைங்கிறத சேவ் பண்ணி வைக்கிறதுல ரொம்பவே ஆர்வமா இருப்பாங்க. கண்டிப்பா அவங்க பண்ணவும் செய்வாங்க. அடுத்து புதன் இதே இது நீசத்துல இருக்காங்க, புதன் பாதிப்பு இருக்குது, ஒரு மறைவு ஸ்தானத்துல இருக்காரு, இல்ல பாவ கிரகங்களோட பார்வையில இருக்காருன்னு பார்க்கும்போது ராங்கான டிசிஷன் எடுப்பாங்க, கரெக்டா தப்பான ஒரு முடிவு எடுப்பாங்க. வேலை விஷயத்திலயும் சரி, வருமான விஷயத்திலயும் சரி, இந்த இடத்துல போட்டா உனக்கு லாஸ் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுமேவும் அந்த இடத்துல போடுவாங்க. இவங்கிட்ட பணம் கொடுத்தா வராதுன்னு தெரிஞ்சும் அந்த இடத்துல பணம் கொடுப்பாங்க. பரவாயில்ல எப்பனாலும் கொடுத்துருவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லி, ஆனா அந்த நம்பிக்கை அவங்களுக்கு ஒரு ஏமாற்றத்தை தான் கொடுக்கும், ஒரு தப்பான முடிவை தான் அந்த இடத்துல கொடுக்குறாங்க. அடுத்து இதே இது சூரியன் பகவான் ஸ்ட்ராங்கா இருக்காரு, சூரியன் பகவான் 10ஆம் இடத்துல இருக்காரு, 10ஆம் அதிபதியோட இருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது முதல்ல சூரிய பகவான் சுபத்தன்மையோட இருக்காரு, ஸ்ட்ராங்கா இருக்காரு அப்படின்னா ஒரு கவர்மெண்ட் மூலமா இன்கம் வருது, கவர்மெண்ட் வேலை கிடைக்குது அவங்களுக்கு, அதன் மூலமா இன்கம் சொல்லலாம். இதே இது 10ஆம் இடத்துல இருக்கும் போது ஒரு கேரியர் growth கிடைக்குது உங்களுக்கு. ஓகேவா, ஒரு ஸ்டெப் எடுத்து முன்னாடி வச்சு நான் ஒரு வேலைக்கு போன்னு பாக்காங்க. ஆனா ஒரு ஜாதகத்துல சூரியன் சூப்பரா இருக்கும் போது மெயினா கவர்மெண்ட் ஜாப் நிச்சயமா கிடைக்கும். கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட ஏதேனும் ஒரு வேலை நிச்சயமா அவங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதன் மூலமா ஏற்கனவே ஒரு கவர்மெண்ட் வேலை பாத்துக்கிட்டு இருந்தாலும் அதன் மூலமா பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பும் நிச்சயமா இவங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லலாம். ஓகே, இதே இது சூரிய பகவான் என்னென்ன கொடுக்குறாருன்னு மெயினான ஒரு விஷயம் செல்ஃப் கான்பிடன்ஸ் கொடுக்குறாரு. அதாவது தன்னுடைய சுய தன்னம்பிக்கையை அதிகப்படுத்துறாரு. அதன் மூலமா அதாவது பாத்தீங்கன்னா ஒரு சிலர் எல்லாம் பாத்தீங்கன்னா என்னால முடியாது, என்னோட துணைக்கும் என்னுடைய வாயா ஒரு ஆள் வேணும், நான் என்ன பேசுறேன்னு அவங்க பேசணும், எனக்கு அவங்கதான் என்னோட ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் எனக்கு கூட அவங்கதான் எனக்கு கைட் பண்ணணும், கூட கூட்டு வரணும்னு சொல்லி நிறையவே இருப்பாங்க அவங்க. ஆனா அதை விட நான் ஒரு தனிச்சையா முடிவு இருக்குன்னு ஒரு கட்டத்துல வர்றவங்க யாரு அப்படின்னா சூரியன் ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய பர்சன் தான். ஆனா அந்த பர்சனால மட்டும்தான் ஏன் பண்றதோ ஒரு இடத்துல போய் தைரியம் அளிக்கக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை எல்லாமே அவங்களுக்கு தான் ரொம்ப கிடைக்கும். அவங்க அதன் மூலமா ஒரு ஈஸியா ஒரு லெவலுக்கு growth ஆகி போய்கிட்டே இருக்கிறதுக்குண்டான வாய்ப்பு நிச்சயமா அவங்களுக்கு அடுத்தடுத்து கிடைக்கும். இதே இது ராகு பகவான் ஸ்ட்ராங்கா இருக்காரு அப்படின்னா அவங்களுக்கு ஃபாரின் மூலமா ஒரு வருமானமும் இல்ல இவங்க ஃபாரின் போறதுக்குண்டான வாய்ப்புமே நிச்சயமா கொடுக்கும். ஆனா இவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா சடனா ரைஸ் பண்ணுவாரு, தூக்கி மேல உட்கார வச்சிருவாரு, ஏப்பா இந்த பரவாயில்ல நீ போய் உட்காரு, என்ன நீ ஹார்ட் ஒர்க் போடுற போடலையோ என்ன நீ போய் உட்காரு, ஆனா சடனா கீழே இறக்கி விட்டுருவாரு. அப்படி என்ன பண்ணும் அப்படின்னா ராகுபவன் தூக்கி மேல உட்கார வச்சிட்டாருன்னு சொல்லி ஐ ஜாலின்னு சந்தோஷமா போய் உட்கார கூடாது. நம்ம உண்மையிலேயே ஹார்ட் ஒர்க் போட்டோம்னா போய் உட்காரலாம். ஏன்னா அப்புறம் என்ன பண்ணாலும் நமக்கு அந்த ஹார்ட் ஒர்க் ஒரு பிரச்சனை வருது அதுல இருந்து வெளியில வரனாலும் நம்மளுக்கு தெரியும். ஏன்னா நம்ம உண்மையிலேயே ஹார்ட் ஒர்க் போட்டு ஒரு இடத்துக்கு போயிருக்கோம். இதே சும்மா இல்லாம குறுக்குள்ள போய் மேல போய் உட்கார அவர் தான் எனக்கு நல்ல நேரம், என்னப்பா எனக்கு நல்ல நேரம் இருக்கு நான் என்ன மேல போய் உட்கார மாட்டேன்னு சொல்லி உட்காரும் போது அவர் சடனா கீழே இறக்கி விட்டுருவாரு. அப்படி கீழே இருக்கும் போது உங்களுக்கு ஹார்ட் ஒர்க் போட்டாதானே அந்த உண்மை தன்மை தெரியும், எப்படி தப்பிக்கணும்னு தெரியும். கீழே இறக்கி விட்டா உங்களுக்கு எப்படி தெரியும், போய் மறுபடி அடிமட்டத்திலேயே போய் உட்கார்றதுக்கு உண்டான வாய்ப்பை அவர் ஏற்படுத்துவார். அதனால என்ன நல்ல நிலைமை வந்தாலும் உங்களுடைய முழு முயற்சி சொந்த முயற்சி மூலமா முன்னேறி போனா ரொம்பவே நல்லா இருக்கும். அந்த பணத்தோட
பணத்தோட மதிப்பு உங்களுக்கு தெரிஞ்சு இருந்துச்சு, பணம் நீங்க கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்சிருந்தீங்க அப்படின்னா அதை பத்தின பிரச்சனை ராகு பகவான் எப்படி இறக்கி ஏத்தி விட்டாலும் சரி உங்களுக்கு அந்த பாதிப்பு வராது. இதே இது ராகு பகவான் வந்து சனியோட சேர்ந்து இருக்காரு, சனி பகவானோட சேர்ந்து இருக்காரு அப்படின்னா ஸ்ட்ரகிள்ஸ்க்கு பின்னாடி வெற்றியை கொடுக்கிறாரு. ரொம்ப கஷ்டப்பட்டு அடின்னு அடிக்கிறாங்க ரெண்டு பேரும், அடிச்சு அதுக்கப்புறம் பரவாயில்ல இத்தனை நாள் நான் அவனை அடிச்சுட்டேலப்பா, உன்னை அடிச்சுட்டோம் நாங்க ரெண்டு பேரும், இந்த இப்ப நீ ஒரு இடத்துல உட்கார்ந்து சம்பாதிச்சுக்கோ, தொடர்ச்சியான ஒரு வருமானம் வரப்போகுதுன்னு சொல்லி நீங்க போடுற வேலை ஹார்ட் ஒர்க்குக்கு அப்புறம் ஒரு வெற்றியையும் ஒரு நிலைத்தன்மையோட ஒரு வருமானத்தையும் கொடுக்கறவங்க யாருன்னா ராகு பகவானும் சனி பகவானும் சேர்க்கை பார்வை பெற்றவங்க. ஓகே, இந்த மாதிரி கிரகங்கள் வந்து ஒரு பண விஷயத்துல ஏற்ற இறக்கத்தை கொடுத்தாலும் ஒரு பக்கம் நல்ல வருமானத்தை கொடுக்குது. ஏற்ற இறக்கம், சில ஏமாற்றம், பணம் பற்றாக்குறை, இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ்ல என்ன வழிபாடு பண்ணா எங்கிட்ட ஒரு பணம் வந்து நிலைத்தன்மையோட இருக்கும்பா அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு ரெண்டு வழிபாடு. முதல் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது சொர்ண அகஸ்ன பைரவருக்கு அரளி மாலை சாற்றி நெய் தீபம் ஏற்றி விளக்கு போடுங்க. அந்த விளக்கு போட்டு மனதார பிரார்த்தனை செஞ்சாலே போதும். இல்ல எனக்கு வந்து கோவிலுக்கு போக சூழ்நிலை இல்ல, என்னால கோவிலுக்கு போக முடியாது அப்படிங்கிறவங்க சொர்ண அகர்ஷ்ண பைரவரோட போட்டோவை வீட்டுல வாங்கி வச்சு வீட்டுல விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்க. நிச்சயமா உங்களுக்கு பணம் வருமானம் உங்களுக்கு தொடர்ச்சியா இருந்து கொண்டே இருக்கும். அப்படி இல்ல இன்னொரு வழிபாடானா, அதாவது வர வேண்டிய பணம் எனக்கு வரல, எனக்கு ஒரு பொருள் தொலைஞ்சும் போயிடுச்சு, என்னால கண்டுபிடிக்கவே முடியல, எனக்கு அது எங்க இருக்குன்னு தெரியும் ஆனா என் கைக்கு எனக்கு வரலன்னு சொல்றவங்களுக்கும், கடன் கொடுத்து வாங்க முடியலன்னு சொல்றவங்களுக்கும், அதாவது பார்த்த வீரிய அர்ஜுனன் சுவாமிக்கு எலுமிச்சை மாலை சாற்றி 27 நெய் தீபம் போடுங்க. அந்த 27 நெய் தீபம் போறது மூலமா நீங்கள் உங்களை பணத்தை வந்து திரும்ப பெறுவீங்க. அது உங்களுக்கே ஒரு பெரிய விஷயமா இருக்கும். நீங்க உண்மையிலேயே செஞ்சு பாருங்க, உங்களுக்கு அந்த ரிசல்ட் கிடைக்க ஆரம்பிக்கும். இதே இது இன்னொரு வீட்டுல வச்சு இன்னொரு வழிபாடா நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, குபேரர் படம், அவங்களுடைய குலதெய்வ படம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு வாழ்க்கையோட முன்னேற்றத்துக்கு ரொம்ப முக்கியமானது முன்னோர்கள் வழிபாடும் குலதெய்வ வழிபாடு தான். ஒரு குலதெய்வம் நல்லா இருந்தாதான் மத்த சாமியை நீங்க கும்பிடும் போது குலதெய்வம் வழிவிட்டு சரி பரவாயில்ல நீங்கள் சேர்ந்து அவன் நல்லதே பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஆசீர்வாதத்தை கொடுக்கும். நீங்க குலதெய்வத்தையே நல்லா கும்பிடல அப்படின்னா எந்த சாமியை கும்பிட்டாலும் உங்களுக்கு அதற்குண்டான பலன் கிடைக்கிறதே ரொம்பவே கம்மியான ஒரு விஷயம். குலதெய்வத்தோட படத்தை உங்க வீட்டுல வச்சிருங்க. குபேரரையும் வச்சிருக்கும் போது மஞ்சள் துணியில 11 ரூபாய் 21 ரூபாய் ஏதாவது ஒரு காசு முடிஞ்சு போட்டு வச்சிருங்க. இல்லாத வெள்ளி செவ்வாய்க்கெல்லாம் அரிசி ஒரு காசு வச்சு சாமி கும்பிடுங்க, வழிபாடு பண்ணுங்க. அப்படி பண்றது மூலமா உங்களுக்கு பண பற்றாக்குறை தீர்ந்து பண வருமானம் அதிகரிக்கும். அதுவும் அதிகரிக்கிறது ஒரு நிலைத்தன்மைப்பாட்டோடயே இருக்கும். இது நிச்சயமா பண்ணுங்க. கடவுளின் ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பொழுதும் அனைவருக்கும் இருக்கும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.